Hello everyone. Exercise 1.3 la problem number 1 நம்ம பார்க்க போறோம். The subscription department of a magazine sends out a letter to a large mailing list inviting subscriptions for the magazine. So இப்போ என்ன அப்படின்னா ஒரு magazine subscribe பண்ணியிருக்கிறவங்களோட name list எடுக்கிறாங்க சரிங்களா? Some of the people receiving this letter already subscribe to the magazine while others do not. From this mailing list, 45% of those who already subscribe will subscribe again, while 30% of those who do not subscribe will subscribe. On the last letter, it was found that 40% of those receiving it ordered a subscription. What percent of those receiving the current letter can be expected to order a subscription? So, இப்போ என்ன அப்படின்னா ஒரு மேகசினை சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க திருப்பியும் அதே மேகசின் வேணும்ன்ற மாதிரி திருப்பி சொல்லியிருக்காங்க அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல ஃப்ரம் திஸ் மெயிலிங் லிஸ்ட் 45%. ஸோ அந்த 45% என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஏற்கனவே அந்த மேகசின் வேணும் அப்படின்னு சொல்றவங்க திருப்பி எனக்கு அது வேணும்னு சொல்றாங்களாம் சரிங்களா. ஸோ அப்போ சப்ஸ்கிரைப் பண்றவங்கள நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்கள நான் என்னன்னு பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் என்னன்ற ஆல்பபெட்ல டினோட் பண்றேன் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல 45% ஏற்கனவே வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது நமக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல 45% நம்ம எப்படி எழுதுவோம் இந்த இடத்துல 0.45. ஸோ இந்த வேல்யூ அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கணும். அதனால என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இடத்துல 1 - 0.45 சப்ராக்ட் பண்ணா நமக்கு நீங்க என்ன இருக்கும் இந்த இடத்துல 0.55 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கிடைப்பாங்க இந்த இடத்துல 0.55. ஸோ முதல்ல இதை நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 30%. ஸோ 30% who do not எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்ப வேணும்னு சொல்றாங்க. அதாவது என்ன இந்த மேகசின் எனக்கு 30% வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப 30% வேணுங்கிறாங்க. ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தவங்க இப்போ எனக்கு அது வேணும் அந்த மேகசின் வேணும்னு சொல்றாங்களாம். ஸோ இப்போ 0.30 30% நம்ம என்ன பண்ணுவோம் 30/100 0.30. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம அதே மாதிரி இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்துல 1 சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ 1 - 0.30 அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 0.70 கிடைக்கும். ஸோ இப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். கொடுத்த டேட்டா வச்சு நம்ம என்னன்றதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. On the last letter, it was found that 40% of those receiving it ordered a subscription. So அப்ப இங்க நமக்கு எப்பவுமே ஒரு இத கண்டிஷன் நமக்கு என்னன்னு தெரியும் இந்த இடத்துல SN. So transition probability matrix is equal to என்ன எழுதுவோம் இந்த இடத்துல SN. சில சப்ஸ்கிரைப் பண்றவங்க எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த இடத்துல 40% நம்ம என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு இங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்க 0.40. ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவா இருப்பாங்க நமக்கு இந்த இடத்துல 60 இருப்பாங்க நமக்கே தெரியுது இதுல பார்த்தாலே. ஸோ 1 - 0.40 சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 0.60 கிடைக்கும். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 0.45 0.55 தென் 0.30 0.70. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல கரண்ட் இதுபடி நமக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ 0.40 இன்டூ 0.45 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 0.18 பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் 0.60 இன்டூ 0.30 மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 0.18. ஸோ அடுத்த காலத்தோட நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0.40 இன்டூ 0.55 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 0.22 பிளஸ் 0.60 இன்டூ 0.70 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல 0.42. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல 0.18 0.18 ஆட் பண்ணோம்னா 0.36. இங்க 0.22 0.42 ஆட் பண்ணோம் அந்த இடத்துல 0.64. ஸோ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அந்த இடத்துல பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ therefore இது என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க என்னன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ therefore 36% நமக்கு என்ன பண்றாங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க.
64% வந்து நமக்கு என்னவா இருக்காங்க இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க.